2 கடிதமும் அவன்கிட்ட போய் கொடுப்பாங்க அவங்க கிளைமேக்ஸில். முதல்ல வந்து அந்த ரேப் பண்ணவன்றது அதில் வந்து அவனை தன்னோட கோபத்தை எல்லாத்தையுமே லெட்டரில் இருக்கும். அதில் அடுத்த லெட்ரு வந்து, ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னணி என்ன, உன்னை நான் அனாதையாக விட்டது என்னோட தப்பு தாங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பரிதாபமும் ஷாக்கும் இதாகும். ஐயோ என்ன இது, இப்படி ஒரு கொடுமையா அப்படி. வாழ்க்கை வந்து எவ்வளோ வினோதமான ஒரு இதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு சின்ன இது வந்து முரண் வந்து இந்த நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளோட உறவுகள், நம்மளோட நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்ப அமைப்பு, சமூக அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மெல்லிதானது. ஒரு சின்ன கீறல் அதில் விழுந்ததுன்னா இன்றைக்கி நினைக்காத அதிர்ச்சிகள்லாம் அதில் இருக்கும். இது அந்த படம் காட்டுச்சு. ஸோ இன்சிடென்ட்ஸ்ன்ற ஒரு படம் தான் டெனிஸ் வில்னோவ் ஒரு பெரிய டைரக்டர் உருவாகிறதுக்கான, அந்த படத்தை பார்த்து தான் யார் பாதவர் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு ஆளாக மாறி, அதுக்கப்புறம் இன்றைக்கி டியூன் பார்ட் 1, டியூன் பார்ட் 2லாம் உலக அளவில் பெரிய பட்ஜெட், பெரிய பெரிய இயக்குனர் ஆகிட்டார். இன்றைக்கி அவருக்கு ஆரம்பமாக இருந்த படம் அது.